அண்டை நாட்டில் போர் விமானம் வாங்கணும்னு இங்கிலாந்துலேருந்து 20 போர் விமானம் வாங்கிட்டாங்க. உடனே அவங்க நாட்டில் இருந்த விமானிகளை பயிற்சிக்கு இங்கிலாந்துக்கு அனுப்புனாங்க. அங்கே உள்ள ட்ரெயின்டு பைலட்ஸ் எல்லாம் இந்த விமானம் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை அழுத்தினா வலது இடது மேற்கு தெற்கு அப்படி போகும், மேலே டைவடிக்கும் கீழே டைவடிக்கும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்கள் இந்த இதை இப்படி ஆப்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா இந்த கன்ஸ் எல்லாம் லோட் பண்ணி வச்சுக்கிறோமே அது வெடிக்குங்க அப்படின்னாங்க. இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் போயிட்டு எதிரியுடைய இலக்கெல்லாம் நல்லா தாக்கி அழிச்சிருங்க அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இடைமறிச்சு இந்த அண்டை நாட்டு விமானிகளில் ஒருத்தர் கேட்டார், ஏங்க நீங்கள் ப்ரொப்பரேட்டருக்கு சொல்லி கொடுத்தீங்க, ஆப்ரேஷன் சொல்லி கொடுத்தீங்க, அட்டாக்கு சொல்லி கொடுத்தீங்க, சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க, இறங்குறது எப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த ட்ரெயினர் சொன்னார், எப்படியும் நீங்கள் இந்திய எல்லையில் தான் பறக்க போகிறீங்க, அங்கே விமானிகள் நீங்கள் எப்படி சேஃபாக இறங்குறதுன்னு அவங்க அதை கவனிச்சுக்குவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியில்ல அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இந்த விமானிகளுக்கெல்லாம் ஷாக் ஆயிருக்கு. இப்போது நாம் விமானத்துக்காக கோடி கோடியாக கொட்டி நாம் செலவு பண்ணுறோம். வீடுகளெல்லாம் கட்டுறதுக்கு கோடி கோடியாக கொட்டி செலவு பண்ணால் நல்லா தானே இருக்கும் ஏழைகளுக்கு. இன்னொன்று பாருங்க, நாம் செய்யறது எல்லாமே பாருங்க, அண்டை நாடுன்னு சொன்னா சண்டை நாடா எவ்வளோ நாள் தான் இருக்கிறது? ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நட்பு நாடுன்னு மாறலாம், நல்லா தானே இருப்பாங்க ஜனங்க, வாழ்த்துவாங்களே, எப்படி யோசிச்சு பாருங்க.